சிவபெருமானுக்கு உகந்த மந்திரம். அதாவது 5 எழுத்தில் வரக்கூடிய நமச்சிவாய. நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாது, நமச்சிவாய 5 எழுத்து மந்திரம் தான். அது 5ங்கிறதுக்கும் குபேரனுக்கும் சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி 5ங்கிறதுக்கும் சிவபெருமானுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதான் முக்கியமான சிவனோட மந்திரம் பார்த்தீங்கன்னா நமசிவாய. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 5ஓட சிவபெருமானுக்கும் தொடர்பு இருக்கு, குபேர பகவானுக்கும் தொடர்பு உண்டு. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. உங்களோட கோரிக்கை என்ன நினைக்கிறீங்களோ மனசுல கையில வச்சு பிரார்த்தனைகள் எப்பவுமே முக்கியம். நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 8 மணி நேரம் பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பண்ணா கூட போதும். அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம பூஜை பண்ணி தியானம் பண்ணும் பொழுது தான் அந்த பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். அதில் பூவை நல்லா வச்சு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்க கோரிக்கை என்னவோ நான் பிரார்த்தனை பண்ணுங்க. சந்திரமாவாம் புஷ்பவான் விஜாவாஹன் வசுவான் பவதி. பாவனையாக நீட்டப்படும் தீபாவளி தொட்டுக் கொள்ளலாம். ஓம் ஸ்ரீ குபேர லட்சுமி. லட்சுமி குபேரரை தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவரு இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். அரைக்காச மணினருள் எங்கட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும்.